சனிக்கிழமை ஒரு சின்ன வேப்பமாக ஆயிடுச்சு மாதிரியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு அண்ணனுக்கு மகன் இன்ஜினியரிங் முடிச்சேன், அவனை கூப்பிட்டு வாடா எனக்கு அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன பிளான் இருக்கு. அது சித்தப்பா இப்படி வந்து கொஞ்சம் இடையில இருக்கையில போதும், ஒரு வரைச்சுதான் அவன் ஒரு பேப்பர் எடுத்து பிளான் வரைச்சுட்டான். மறுநாள் எங்க சர்ச்சு பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் ஐயா எங்க வீட்டுக்கு நாளை தறி தட்டணும் வருவேன்னு சொல்லி அவரு சந்தோஷமா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கிராமத்துக்குள்ள எனக்கு வீடுதான் ஒரு மாடல், அடையாள வீடு, நிறுவங்களான வீடு. சோத்திரம். அவரு டெய்லி பார்த்துட்டு என்னடா போலீஸ்க்கு அந்த வீடு புரியுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்தாரு, ஜெபம் பண்ணாரு, தரையை தந்தாரு. சரியா 7 மாசத்துல ஏசப்பாவே எனக்கு ஒரு வீடை கட்டி தந்தாங்க. ஹல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்வோம். நீங்கள் நம்பினா நம்புங்க. 7 மாதத்திலே ஏசப்பா எனக்கு ஒரு வீடை கட்டி தந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். அதனால கிறிஸ்துவே நம்ம வேலை என்பது பிழைப்புதான். அதனால ஸ்தோத்திரம். அதுக்கு மேல நம்ம எதுவுமே சம்பாதிக்க முடியாது. அதற்கெல்லாம் நிறைய காரணங்கள் வேணும். ஆனால் ஆண்டவர் இந்த நிமிஷம் வரையிலும் அற்புதமாய் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 7 மாசத்துக்கு எனக்கு மூத்த மகன் என்ன மாதிரிதான் இருப்பான். ஆனா என்ன அளவு ஹைட்டா இருப்பான். ஆளெல்லாம் நல்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் முகசைக்கலா இருப்பாங்க. அவளுக்கு என்ன ஆசை தெரியுமா? அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன போல ஹைட்டான ஒரு பையன் தான் வேணும் என்ன சொல்லுவாங்க. எந்த திருமணங்கள் இருந்தாலும் தோள்பட்ட கால்பட்டதான் இருக்கு. ஹைட்டான ஒரு பையனை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா எங்க ஒரு சூழ்நிலை உறவினர் ஒரு சொல்லுதான், அவன் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட உலகத்துல நான் சொன்னான், டேய் உனக்கு மக அழகு இல்ல, அது நல்ல ஹைட் இல்ல, அவளுக்கு கல்யாணம் நடக்க சொன்னான். அப்படி திரும்ப திரும்ப சொல்லுவான். இது